நீங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சீங்கன்னா you will walk like the word of God, you will act like the word of God, you will see like the word of God. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது, ஏனா எனக்குள் ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கு. That same life is inside you and inside me. You are called to be a success. ஏனா the spirit of success is inside of you. Hallelujah. இந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு அந்த எல்லா பலவீனங்கள் பிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றி ஒண்ணுமே இல்லாத மாதிரி திருப்பி வெற்றியாக நடக்க வச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுந்தவளும். உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில தான் இருக்குது. That same resurrection power is inside of you and it is all available in this place. உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நீங்களும் நானும் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். Hallelujah. We are celebrating the resurrection day of our Lord Jesus Christ. Hallelujah. இயேசு உயிர்த்தெழுந்தார். Hallelujah. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படவில்லை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவும் இல்லை, இது பொய் என்று சொல்லி அநேகர் குற்றம் சாட்டுகிறார்கள், அநேகர் மறுக்கிறார்கள், அநேகர் வாதாடுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அண்டர் அட்டாக். எந்த ஒரு பெரிய, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியோ, அவர் இந்த உலகத்தில் இருந்தார், அவர் ஹிஸ்டாரிக்கலாக இருந்தார் என்கிற கூற்றை பற்றியோ, அவர் அற்புதங்கள் செய்தார் என்பதை பற்றியோ, அவர் ஒரு நல்லவர் என்பதை பற்றியோ, அவர் ஒரு நல்ல போதகர் என்பதை பற்றியோ அதிகமான எதிர்வாதங்கள் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எதிர்வாதங்களும் இல்லை, குற்றம் சாட்டுகிறவர்களும் நிறைய பேர் இல்லை. ஆனால் அதிகமாய் குற்றம் சாட்டப்படுகிற, அதிகமாய் எதிர்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். பிசாசுக்கு ஏன்னா அதான் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதில் தான் அவனுடைய தோல்வியே இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், எதிர்க்கிறார்கள், மறுக்கிறார்கள், வாதாடுகிறார்கள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். Amen. The Jesus rose again on the third day. இயேசு உயிரோடு எழுந்தார். Hallelujah. அதற்கு சாட்சிங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க நாங்க எல்லாம். Hallelujah. We are the witnesses of the resurrected Christ. Amen. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்களும் நானும் இருக்கிறோம். பாருங்க, நான் ஒரு சில நாட்கள், சென்ற வருஷம் நினைக்கிறேன், சென்ற வருஷத்துல முதல் முறையாக ஒரு தடவை யூடியூப்ல ஒரு வாதத்தை பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹமதினிஜாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞரும், அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ நல்ல ஒரு அப்பாலஜிஸ்ட் என்று சொல்வார்கள். அப்பாலஜிஸ்ட் என்று சொன்னா அது கிறிஸ்தவத்திலே அப்பாலஜெட்டிக்ஸ் என்கிற ஒரு ஸ்டடி இருக்கு. இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் என்கிற ஸ்டடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வேதத்தில் உள்ள எல்லா நுணுக்கங்களையும் கற்றிருப்பார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எபிரேய பதத்தில் என்ன போட்டிருக்கு, கிரேக்க பதத்தில் என்ன போட்டிருக்கு, இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்கிற எல்லா நுணுக்கங்களையும் நன்றாக கற்று தேர்ந்து இவர்கள் எப்படிப்பட்ட வாதத்துக்குள்ள போவாங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்டை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களோடு கூட எதிர்த்து கிறிஸ்தவம் உண்மை என்பதை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள், அப்படிப்பட்டதுக்காக நுணுக்கமாய் படிக்கக்கூடியவர்கள். அவங்கள நீங்க கொண்டு வந்து ஒரு நாத்திகவாதியை நிறுத்தினாலும் அவங்க கிறிஸ்தவம் உண்மை என்பதை அவர்கள் நிரூபித்து பல நிரூபணங்கள் மூலமாய் காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட பிற மதத்தினர் வந்தாலும் அவங்க அதுக்கேற்ற விதத்தில் பேசுவார்கள். சயின்டிஸ்ட், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், விஞ்ஞானம் தான் உண்மை, பரிணாம கொள்கை என்று சொல்லி வந்தாலும் அதற்கும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அப்பாலஜிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோஷ் மெக்டாவல். அவரோட கூட இந்த ஒரு வாதம் நடந்ததுனால நான் அந்த இதில் ஐ வாஸ் சோ இன்ட்ரெஸ்டட். அதனால அந்த வாதத்தை பார்த்தேன். ஏன்னா சில நேரத்தில் சில சும்மா சாதாரண ஒரு குருமாரை கூப்பிட்டு வச்சு அவர்களோடு வாதாடுவாங்க. அந்த குருமார்களுக்கு பைபிளே தெரியாது. அவங்க எங்க போய் சொல்லுவாங்க, இவங்க 4 கேள்வி கேட்டால் அவங்களுக்கு
வசனம் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட பாதிரிமார்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இஸ் அப்பாலஜிஸ்ட்ன்றனால இவர் எப்படி பேசி இருப்பார் என்று சொல்லி அந்த வாதத்தை நான் பார்த்த பொழுது அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அகமது நிஜாத் முதல் எடுத்த உடனே அவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வாதத்தினுடைய கூற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்லவில்லை. The Jews did not kill Jesus Christ. Jesus did not die என்பதுதான் அவருடைய கூற்று. அவர் சொல்றாரு, இயேசுவை யூதர்கள் கொல்லவில்லை, இயேசுவை யூதர்கள் கொன்றார்கள் என்று சொல்லி நீங்க கிறிஸ்தவர்கள் முட்டாள்தனமாக குருட்டுத்தனமாக நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படின்றதான் வாதம். கடைசி வரைக்கும் அதை தான் ஸ்ட்ராங்கா சொன்னார். நான் பார்த்தேன் இந்த அப்பாலஜிஸ்ட் ஜோஷ் மெக்டாவல் கடைசியில் எழுந்து பேசும் பொழுது இவர் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் வேற நிறைய நிரூபணங்கள் காண்பித்து இவர் அதை நிரூபித்து காண்பிப்பாரா, எப்படி பேச போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். சிம்பிளா ஒண்ணு தான் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான அகமது நிஜாத் அவர்களே, இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொன்றார்கள் என்று எங்களுடைய வேத புத்தகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்லவில்லை என்று சொல்லி உங்களுடைய புத்தகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்லவில்லை என்று உங்களுடைய புத்தகம் சொல்லுகிறதுனாலே நீங்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை எங்களுடைய வேத புத்தகம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நம்புகிறோம். நாங்கள் இந்த புத்தகம் சொல்லுகிறதை நம்புறதுனால நாங்கள் குருட்டாட்டமா நம்புறோம் என்று சொன்னால், உங்கள் புத்தகம் அவர் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறதை நீங்க நம்பினாலும் நீங்களும் என்ன நம்புறீங்க? குருட்டாட்டமா தான் நம்புறீங்க அப்படின்னு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்தது நேரா போயிட்டார். ஸ்ட்ராங், இட் வாஸ் a beautiful argument. உடனே சொன்னாரு, அடுத்தது சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொன்றார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. We didn't say that Jews killed Jesus. அருமையான அகமது நிஜாத் அவர்களே, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் தான் கல்வாரி சிலுவையில மரிக்க வைத்தது. உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் மரித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு உலக இரட்சகர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். That was a wonderful argument. Hallelujah. Amen. இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. Hallelujah. Amen. He died for us and he rose again on the third day. உடனே அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல பார்க்கும் பொழுது அந்த மனுஷருக்கு தன்னுடைய தோல்வியை சந்திக்க ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவருடைய பிரஸ் ரிப்போர்ட்ல அவர் கொடுத்த ஒரு சில காரியங்களை பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன ஆட்களோட இனி நான் வந்து வாதாட மாட்டேன், எனக்கு பில்லி கிரஹாம் மாதிரி பெரிய ஆள் தான் வரணும் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை பில்லி கிரஹாம் வந்து வாதிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா பில்லி கிரஹாம் பார்த்தீங்கன்னா இஸ் a powerful evangelist. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகர் பாருங்க. இந்த சுவிசேஷகர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொதுவான கூட்டத்தில் வந்து அவர்கள் அந்த அபிஷேகத்தில் அவர்கள் பேசுவார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நுணுக்கமா சில காரியங்கள் பைபிள்ல இருந்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரியுமான்னு தெரியாது. நல்லா பைபிள் படிச்சிருப்பாரு. ஆனா பில்லி கிரஹாமோட இவரோட வாதிட விட்டா ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இப்ப வாதிடுற நிலைமையில அவர் இல்லை, இருந்தாலும் சொல்றேன், வாதிட விட்டா என்ன நடந்திருக்கும்னு திடீர்னு நானா ஒரு கற்பனையை தட்டி விட்டேன். தட்டி விடும்போது தான் யோசிச்சு எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, பில்லி கிரஹாமுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கிக்கிறார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் முடிவுல கடைசியில் ஒருத்தன் வரான், வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, என்னங்க இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா இந்த பைபிள்ல ஒருத்தன் இருக்கிறானா, அவன் பேர் யோனான்னு போட்டிருக்கு. அந்த யோனாவை பாருங்க, ஒரு பெரிய திமிங்கிலம் வந்து அவனை முழுங்கிருச்சான். அவனை கடல்ல போட்ட உடனே அவனை முழுங்கின உடனே அந்த திமிங்கிலத்து வயிற்றுல அந்த யோனா 3 பகலும் 3 இரவும் இருந்தானா. அப்புறம் வெளியில அவனை துப்பிருச்சான், அவன் உயிரோட வந்தானா. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கதை. இது இன்னைக்குள்ள அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இந்த நிலைமையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் என்பது தெரிகிறது. ஒரு மனுஷன் ஒரு திமிங்கிலத்தின் வயிற்றுல எப்படிங்க 3 பகல் 3 இரவு இருக்க முடியும்? நீங்க இதை பத்தாலே தெரியும், இந்த முழு வேதாமும் பொய்யும் தெரியுது. இந்த ஒரு கூற்றுல இருந்து இது முழு வேதாமும் பொய்யும் தெரியுது. நீங்க இந்த இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி பிரசங்கம் பண்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பில்லி கிரஹாம் திரும்பி சொன்னாரா, ஐயா பைபிள்ல ஒரு யோனாவை தூக்கி கடல்ல போட்ட உடனே ஒரு திமிங்கலம் அவனை முழுங்குச்சு, அவன் 3 பகல் 3 இரவு அந்த திமிங்கலத்தின் வயிற்றுல இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒருவேளை இந்த வேத புத்தகம் வந்து ஒரு மனுஷன்
அப்படியே ஒரு திமிங்கலத்தை முழுங்கிட்டான். அந்த திமிங்கலம் அவன் வயிற்றுக்குள்ள 3 பகல் 3 இரவு உயிரோட இருந்து அந்த திமிங்கலம் அதுக்கப்புறம் அவன் துப்புன உடனே வெளியில வந்துச்சு அப்படின்னு இந்த வேத புத்தகம் சொல்லுச்சுன்னா நான் அதையும் நம்புவேன் அப்படின்னாராம். ஹல்லேலூயா. இந்த ஆள்கிட்ட வாதாடவே முடியாது. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, whether we have proofs or evidences, இன்னைக்கு நமக்கு நிரூபணங்கள், நமக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்ற சாத்திய கூறுகள் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் இது என்று எதுவுமே இல்லாட்டினாலும் நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது என்று சொன்னால் I believe it. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இயேசு உயிர் தெழுந்தான்ற சந்தோஷத்தில் இருக்கிறீங்க? ஏன் பிரதர், என் பிரச்சனையே இன்னைக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. He is alive. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் சிரிங்களேன் பக்கத்துல பார்த்து. குட் ஃப்ரைடேக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் குட் ஃப்ரைடேக்கு. அங்க ஒரு பையன் வந்து சொன்னான், நேற்று டிவி போட்டேன், எங்க அப்பா வேகமா வந்தாரு. ஏண்டா ஏலே, இயேசு செத்து கிடக்குறாரு, நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னாராம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து செத்து கிடக்காரு, அந்த 3 நாள் ஒன்றும் செய்யக்கூடாது, இன்னைக்கு தான் காலையில் ஏதோ உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜே ஜான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஒரு மெசேஜஸ் நடுவில் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அருமையாக ஒரு அந்த இந்த காரியத்தை அடிக்கடி எல்லா செய்தியிலுமே சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்களாம். எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, என்ன நீங்க இயேசு தான் ஆண்டவர் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்றீங்க, கிறிஸ்தவன் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி இதையே போதிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப எங்க மதம் என்ன? அப்ப நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா? அப்ப வாட் அபவுட் அவர் ரிலிஜன்? எங்க மதம் என்ன, எங்க மதம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. பாருங்க, ஏன் நான் கிறிஸ்தவத்தை நம்புறேன், ஏன் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எதுக்காக நான் அதை செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு ரோட்ல போறான், ஒரு சாலையில நடந்து போறான். இப்ப நானே இருக்கட்டுமே இந்த ரோட்ல நடந்து போறேன். அந்த ரோட்ல நடந்து போகும் பொழுது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு முட்டுச்சந்து வந்துருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. போய் ஐ ஹவ் கம் டு an end. பார்த்தா இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. இப்ப எனக்கு நான் போகிற இலக்குக்கு இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமான்னு தெரியல. அப்ப சுத்தி பார்க்கறேன், பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. அதுல பார்க்கறேன், ஒரு ஆள் செத்து போய் கிடக்குறாரு, இன்னொரு ஆள் உயிரோட இருக்கிறாரு. அப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு, நான் போற வழிக்கு செத்தவன்ட்ட கேட்பேனா உயிரோடு இருக்கிறவர்கிட்ட கேட்பேனா? அதனாலதான் நான் கிறிஸ்தவத்தை நம்புகிறேன், அதனாலதான் நான் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறேன். என் ஆண்டவர் செத்தவர் அல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. He is not a dead God, buried and is gone like that. அவள அப்படியே போயிட்டாருன்னு கிடையாது, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மரித்தார், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு எந்திரிச்சாருங்க இல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. he is inside of you. ஆமென். எந்த பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா போகணும். ஹல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு வைத்தல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்களா? இல்ல. அந்த அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, என்னடா இயேசு செத்து கிடக்குறாரு, நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக டிவி பார்க்க சொல்லல பாருங்க, அதுக்காக ஏசு செத்து போயிட்டாருன்னு கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மட்டன் கடையெல்லாம் அப்படியே கோலாகலமா இருக்கும். இப்பயே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு மட்டன் வாங்கலாமா சிக்கன் வாங்கலாமா யோசிப்பீங்க. அதான் எங்க வீட்டில் கேட்டேன், ஏன்பா இன்னைக்கு மட்டன் வாங்கியிருக்கலாமே சிக்கனுக்கு பதில் அப்படின்னு. மட்டன் இல்லப்பா பட்டன் அப்படின்னாங்க. என்ன பட்டன் அப்படின்னு? பீஃபும் மட்டனும் கலந்தது பேர் பட்டனா, புது பேர் பாருங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் போய் 250 ரூபா பீஃபை வந்து 500 ரூபா கொடுத்து மட்டனா வாங்கிட்டு போவாங்க. ஞானசானம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இவ்வளவு நாள் கறி சாப்பிடல, இயேசு செத்து கிடந்தாரு, இப்போ உயிரோடு இல்ல. he is alive. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். he is alive, he is alive forevermore. ஹல்லேலூயா. பாருங்க, நான் சமீபத்தில் அதை கூட சொன்னேன். பாருங்க, ஒரு கல்லறையை குறித்து பார்த்தேன், அதாவது சரித்திரத்தில் ஐ சா ஒரு கல்லறையை குறித்து அதை படித்தேன். அதை நான் பரிசுத்தாவினர் பற்றி எடுக்கும் பொழுது கூட எடுத்தேன். அந்த கல்லறை எல்லாருக்குமே தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமிட். எல்லாருக்குமே அந்த பிரமிட் தெரியும். பாருங்க, அந்த பிரமிட்ல பார்த்தீங்கன்னா அதை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கல்லறை தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அதிசயங்களிலே, நல்லா கவனிங்க, இட்ஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல் அபவுட் திஸ் பியூட்டிஃபுல் டூம். இந்த உலக அதிசயங்களிலேயே பழமையான 7 அதிசயங்கள்ல பாபிலோனிய தொங்கு தோட்டம் இதெல்லாம் இருக்கும் பாருங்க.
அந்த அதிசயத்துல, மிக பழமையான அதிசயத்துல ரொம்ப முதன்மையான ஒரு அதிசயமாக இந்த அதிசயம் வைக்கப்பட்டு இருக்கிறது பிரமிட். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரமிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜாவினுடைய கல்லறை. இந்த ராஜாக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்தில் உள்ள பார்வோன்களுடைய கல்லறை. இது மேல நிறைய பிரமிட்ஸ் அதே. இது ஒரு பிரமிட். இந்த பிரமிட் வந்து இட்ஸ் கால்ட் தி பிரமிட் ஆஃப் கிசா. இந்த பிரமிடை குறித்து நான் பார்த்த பொழுது இதுல பாத்தீங்கன்னா அதனுடைய சதுரடி, எவ்வளவு சதுரடியில் அந்த கல்லறையை கட்டியிருக்காங்கன்னா 5,92,000 சதுரடி கல்லறையை கட்டியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 2,000 சதுரடிக்கு வீடு கட்டுறதுக்குள்ளேயும் நமக்கு நாக்கு தள்ளி போகுது. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நாக்கு தள்ளி போனவனுக்கு 5,92,000 சதுரடி கட்டி இருக்கிறான் பாருங்க. அவ்வளோ பெரிய சதுரடியில் கட்டி அதுல உள்ள கட்பாறைகளை சேர்த்து 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 மேல கூர்மையா கொண்டு வந்திருக்கிறாங்க. இட்ஸ் சம்திங் மார்வலஸ். அது 7 அதிசயங்கள் அதை கொண்டு வந்த பெருசு. எத்தனை கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 லட்சம் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கல் செங்கல் யூஸ் பண்ணுவோம் தெரியல, 23 லட்சம் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு வெயிட்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்று 2 டன்னுல இருந்து 30 டன் வரைக்கும் எடை உள்ளது. நம்மளால 10 கிலோவே தூக்குறது கஷ்டம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போறது. அவன் ஒவ்வொரு கல்லும் 2,000 கிலோல இருந்து 30 டன் 30,000 கிலோ வரைக்கும். சில கல் 50,000 கிலோ கூட இருக்குதான் அதுல. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டிருக்காங்க. அதுல பாருங்க, வெளியில எவ்வளவு வெப்பம் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள சீதோஷ நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆயிட்டே இருக்குமா. அவ்வளவு தூரம் அருமையான ஒரு இட் இஸ் ஆர்கிடெக்சரல் மார்வல் என்று சொல்றாங்க, அற்புதம் என்றே சொல்றாங்க. அதனாலதான் அது 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயமாக அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இதுல ஆனா ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த மம்மிஃபைடு பாடியும் அவங்க எடுக்கல. பதப்படுத்தப்பட்ட பார்வோனுடைய அந்த சடலங்கள் இதுல வைக்கப்படணும். ஆனா இவங்க தேடி பார்த்தப்ப அதுல சடலங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்பட முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்லயே நீங்க ஒரு தங்க மோதிரத்தை போட்டு யாரையாவது கல்லறையில புதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி தோண்டி பாருங்க, மோதிரம் இருக்காது. அதை எவனா பார்த்துட்டானா என்னன்னாலும் சரி, கல்லறை பிசாசு பேயெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஆவி, அந்த ஆவி எந்த ஆவி எதுவுமே பயம் இருக்காது, மோதிரத்தை எடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு முன் 2600 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது பாருங்க. அந்த ராஜாவை வெறுமனை புதைக்க மாட்டாங்க. அவனுக்கு தங்கம் ஆபரணங்கள் போட்டு அவன் யூஸ் பண்ண எல்லா தங்கம் வெள்ளி பொருட்களை எல்லாம் வச்சு அதோடு கூட சேர்ந்து தான் அவனை புதைப்பாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து வந்து விட்டது. நிறைய லூட் அடிச்சிட்டாங்க, நிறைய திருடிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அதனால மம்மிஃபைட் பாடிஸ் அங்க எடுக்க முடியல. ஆனாலும் நிறைய வேற வேற காமன் அந்த என்ன சொல்ற சமாதியில இருந்து, பொதுவான சமாதிகள்ல இருந்து சில ராஜாக்களினுடைய அந்த மம்மி பதப்படுத்தப்பட்ட அந்த சரீரங்களை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இந்த பதப்படுத்தப்பட்ட சரீரங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 2200 வருஷத்துக்கு பழமையானது, 1300 வருஷத்துக்கு பழமையானது, அப்படிப்பட்ட 4000 வருஷம் பழமையான அந்த சரீரங்கள் எல்லாம் இன்றைக்கும் அழிவில்லாமல் அது எடுக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இது உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கணும். இந்த பதப்படுத்தப்பட்டதை பத்தி நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஹவு டு மம்மிஃபை பண்றது. மம்மிஃபைனா மம்மி இல்ல, இது மம்மி டேடி பத்தி பேசல. மம்மிஃபைனா பதப்படுத்துறது. அந்த பதப்படுத்துதல் பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பைபிள் ஏதாவது இருக்கான்னா, நேத்து தான் படிக்க போகும்போது பைபிள்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை எடுத்து வாசி பாருங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம். சம்திங் அபவுட் இது பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் a great wonder பாருங்க. இது எகிப்தில் நடக்கிற ஒரு காரியம். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். எகிப்து தேசத்துல யாக்கோபு இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே யோசேப்பு என்பவன் பார்வோன் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பு என்கிறவன் என்ன பண்றான்னா, யாக்கோபினுடைய முகத்துல விழுந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தம் செய்தான். பின்பு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளை இடுகிறான். he had many doctors. ஏன்னா இவன் தான் ஹை அத்தாரிட்டி. சொல்றான் அந்த டாக்டர்ஸ்ட, எங்க அப்பாவுக்கு என்ன இடு, சுகந்த வர்க்கம் இடு அப்படின்னு சொல்றான். அதுதான் மம்மிஃபிகேஷன், சரிங்களா? சுகந்த வர்க்கம் இடு என்று சொல்றான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். நல்லா கவனிங்க, இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 3வது, சுகந்த வர்க்கம் இட 40 நாள் செல்லும். இது எல்லாரும் சாதாரணமா வச்சிருப்பீங்க. நான் இதை நேத்து தான் கவனிச்சேன். ஒரு வீட்டுல ஒரு ஆள் இறந்து போயிட்டா ஒரு நாள் வச்சிருக்க முடியாது. பிசி போச்சு, வெரி குட், ரைட். ஒரு நாள் வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தா யூ கேன் கோ ஃபார் 2 days. அதுக்கப்புறம் பாடி எல்லாம் உதந்துருது. நான் பார்த்தேன்.
செகண்ட் டேயே கொஞ்சம் உளர ஆரம்பிச்சது. ஈவன் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருந்தாலே. இங்க சுகந்த வர்க்கம் விட யாக்கோபோட பாடியை, எண்ணத்தை, பிணத்தை 40 நாள் வச்சிருந்தாங்க. சரி விடுங்க, 40 நாள் அவங்க ஏதோ மெடிசனை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட், ஓகே, மெடிக்கலா, ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாங்க. 40 + 70 எவ்வளவு நாள் தெரியுமா? 110 நாள். ஏறக்குறைய செத்த பணத்தை வீட்டுல 4 மாசம் வச்சிருந்தாங்க. 3 சொச்ச மாசம், 4 மாசம் வச்சுக்கோங்க, ரைட். 4 மாசம் வீட்டுல வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பாடி டிகே ஆகல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஸ்டில் a marvel. அது பெரிய ஒரு அற்புதமா தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னா 70% 75% அது தண்ணியா இருக்கு. அந்த தண்ணினால தான் உடம்பு அழுகி போகுது. அந்த உடம்பு அழுகக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கூட லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த 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 வாட்டரை தனியா பிரிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு என்ன சொல்றது காரியமும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்குல இருந்து, காதுல இருந்து, வாயில இருந்து எந்த ஒரு துவாரமும் போடாம அந்த தண்ணியை பிரிச்செடுக்கக்கூடிய அந்த டெக்னிக் ஸ்டில் இட்ஸ் a marvel. அது ஒரு பெரிய அற்புதமாக தான் இருக்குது. அப்படி பண்றாங்க பாருங்க. அப்புறம் இந்த யாக்கோபை திருப்பி கொண்டு போறாங்க. பெரிய பரிவாரங்களோடு போறாங்க, குதிரையோடு போறாங்க, ரதங்களோடு போறாங்க. எகிப்தில் உள்ள பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்லாம் கூட போறாங்க. எல்லாம் போய் யோர்தான் நதிக்கு அங்க பக்கம் போனோடனே அங்க போய் பாருங்க, 10வது வசனம் போட்டிருக்கு. கடைசியில அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். திருப்பி ஒரு 7 நாள். அதுக்கப்புறம் மம்ரேக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஆபிரகாமுடைய அதே அதே அந்த பரியல் கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை அவர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். ரைட். இட் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல். பாருங்க, இதை படிக்கும் போது தான் நான் யோசிச்சேன், அப்ப இவ்வளவு நாள் வச்சிருக்கதே பெருசு. இப்ப ஏறக்குறைய 4600 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னையிலிருந்து 4600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சடலங்கள் அழியாம அது இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலக அற்புதங்கள்ல நான் பார்க்கும் பொழுது இந்த பிரமிட் இஸ் நம்பர் 1. ஆமென். அது நிச்சயமாக முதல் இடத்தை பிடிக்கணும். ஆனா பாருங்க, இன்னொரு கல்லறை பத்தி சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னு. இன்னொரு கல்லறை, அந்த கல்லறையை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கல்லறையை காமிங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரிய அழகு கிடையாது. அதுல கட்டடக்கலை எந்த ஒரு நுணுக்கங்களும் கிடையாது. இந்த கல்லறையை பார்க்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த கல்லறை இருக்கிறது. இந்த கல்லறையில வந்து பார்க்கிறதுக்கு அப்படி என்னையா இருக்குது? அந்த பிரமிட்ல 23 லட்சம் கல்லை வச்சு கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு கல்லும் 2 டன்ல இருந்து 50 டன் எடை உள்ளதா இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதை பார்க்க வந்தாங்கன்னா அது உண்மை. ஆனா இந்த கல்லறையில அதை பார்க்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இது வெறும் ஒரு கண்மலையில வெட்டப்பட்ட ஒரு சின்ன ஒரு குகை. அந்த குகைக்குள்ள நீங்க போனீங்கன்னா பெருசா குகை மாதிரி போகும்னு நினைச்சுக்காதீங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் தான் இருக்கும், அவ்வளவுதான். இட்ஸ் so small. ஒரு சின்ன ஒரு குகை தான். அந்த குகையை பார்க்கிறதுக்கு உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்படி இந்த குகையில என்ன அதிசயம் நடந்துச்சுன்னா, இந்த குகையில ஒருத்தரை வச்சாங்க. அந்த குகையில ஒருத்தரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல்லுனால மூடுனாங்க. அந்த கல்லுல மூடுறதுக்குள்ள அந்த ட்ரென்ச்சை கூட நீங்க பார்க்கலாம். அந்த குழி முன்னாடி இருக்கு பாருங்களேன். அந்த குழியில தான் உருட்டி கல்லை வச்சு மூடி ரோம சீல் வச்சு முத்திரை போட்டு அதை மூடி இருந்தார்கள். இன்னைக்கு அங்க போனா அந்த கல்லும் இல்லை, அதுல உள்ள வச்ச ஆளும் இல்லை. அதுதான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. அங்க போனீங்கன்னா 2500-600 வருஷத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்ட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. ஆனா இங்க உள்ளவர் இல்ல. அதுதான் பாத்தீங்கன்னா அங்க இந்த இதுல ஒரு கதவு மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்லும் இல்ல பாருங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கதவு. இது அந்த 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 குகைக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டது. அந்த கதவை வச்சுதான் மூடி இருக்காங்க. இப்ப மூடுறாங்க. அந்த கதவுல அவங்களே போட்டிருக்காங்க, பெரிய ஒரு பேனர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. Hallelujah. He is not here, he is risen. Hallelujah. நான் சொல்லுவேன், அந்த அதிசயத்தை பார்க்கலும் இந்த அதிசயம் தான் நம்பர் 1. Hallelujah. Amen. அது முதன்மையானதாக இருக்கலாம். நுணுக்கங்கள் மற்ற விதத்தில் ஆச்சரியமான விதத்தில் அது பெருசா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இயேசு உயிரோடு எழுந்தார். இதுதான், this is the greatest miracle ever happened. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அதாவது நம்ம தான் யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் இதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இது எப்படி ஏது. நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை திறக்கிறதோட அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் நிறைய பேர் இதே தான் பொழப்பா வச்சிருக்கிறாங்க. பாருங்க என்ன ஏதுன்னு. அன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. யோசேப்புக்கு தேவதூதன் கனவுல எச்சரிப்பு கொடுத்து
அவரை எகிப்து தேசத்துக்கு போக வச்சாரு. அவர் தாயோடும் பிள்ளையோடும் கூட எகிப்துக்கு போனாரு. எகிப்துக்கு போன உடனே பெத்லெஹேம் சுற்றிலும் உள்ள அந்த பகுதிகளிலே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி உங்க வேத புத்தகம் சொல்லுது. ஆனா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் அங்க நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக அது சரித்திரத்தில் எப்படியாவது எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லவே இல்லையே, அதுக்கு நிரூபணம் இருக்கிறதா என்று சொல்லி வாதாடுகிறார்கள். இதுக்கு எப்படிங்க கொண்டு வர முடியும்? 100 இப்ப நம்ம ஊர்ல திருமலை நாயக்கர் இருந்தார், 16ஆம் நூற்றாண்டுல இருந்தார். ஒண்ணு மகால் ஒண்ணுதான் நமக்கு இருக்கு. சரி, எங்க போய் வேற என்னத்தை தேட? அவருக்கு வேற என்ன, இது என்ன நடந்து எல்லாத்தையும் 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதே கண்டுபிடிக்க முடியல. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு அதுக்கு என்ன நிரூபணம் என்று கேட்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். நிரூபணங்கள் மூலமாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் இந்த வேதம் உண்மை என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He is proving that the word of God is infallible. இல்ல ஒரு பிழை கூட இல்லைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் அவங்க அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டானா. அவன் கேட்டானா, அம்மா, அவன் கிச்சன்ல போய் அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிச்சன்ல போய் கேட்டானா, அம்மா எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னா. கேள்றா அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பானா. கேள்றா அப்படின்னாங்க. உடனே அவன் சொன்னானா, இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு கேட்டானா. இந்த வீட்டில் கடவுள் இருக்கிறாரா, ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா யோசிச்சான், அவன் என்ன கேட்குறான், இந்த வீட்டில் கடவுள், சரி அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா, அவர் இந்த வீட்லையும் இருக்கிறாரா அப்படின்னுச்சான். சரி, அப்போ இந்த வீட்டில் கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னா இந்த கிச்சனில் ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு கேட்டானா. அந்த அம்மா யோசிச்சான், அவன் என்னடா கேட்குறான். ஆமாம், இந்த வீட்டில் ஆண்டவர் இருப்பார், கடவுள் இருப்பாருன்னு சொன்னா கிச்சன்லையும் கடவுள் இருப்பார் அப்படின்னா. உடனே அவன் கிச்சனில் அப்படி திரும்பி பார்த்தானா, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சான். ஃப்ரிட்ஜில் போய் திறந்தானா. திறந்துட்டு இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த கிச்சனில் ஆண்டவர் இருக்கிறாரு, அப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆண்டவர் இருக்காரா அப்படிங்கிறானா. இந்த அம்மா யோசிச்சான், வீட்டில் இருப்பார், கிச்சனில் இருப்பாருன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தான் இருப்பார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், இருக்கிறாரா அப்படின்னுச்சான். உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் எடுத்தானா, மூடியை திறந்தானா. திறந்துட்டு சொன்னானா, இந்த வீட்டில் ஆண்டவர் இருந்தார், இந்த கிச்சனில் ஆண்டவர் இருந்தார், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்காரு, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்காரா அப்படின்னு கேட்டானா. இந்த அம்மா ஒரு நிமிஷம் குழம்பிருச்சான். வீட்டில் இருக்கிறாரு, கிச்சனில் இருக்கிறாரு, ஃப்ரிட்ஜில் இருக்கிறாரு, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறாரா, டே அங்கேயும் இருக்கிறாரா அப்படின்னு டபக்கு எடுத்து மூடி வச்சு மூடிட்டானா. நான் கடவுளை பாட்டிலுக்குள்ள அடைச்சிட்டேன், கடவுளை என் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னானா. பாருங்க, எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன பையனுடைய கதையை சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இந்த குருவி மண்டைக்குள்ள எல்லாத்தையும் புரியணும்னு பாக்குறாங்க. நான் புரியுற மாதிரி எனக்கு தெரியணும், ஏன்னா புரிஞ்சாதான் இதை நம்புவேன், நான் எனக்கு நிரூபணங்கள் காம்பி அப்படின்ற மாதிரி இந்த குருவி மண்டைக்குள்ள எல்லாரும் அடக்க பாக்குறாங்க. அது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களும் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நிரூபணங்கள் மூலமாய் காண்பிக்கிறார், காலம் பதில் சொல்லும். பொந்தியு பிலாத்துன்ற ஒரு ஆளு கிடையவே கிடையாது அப்படின்னாங்க. There was no man as Pontius Pilate அப்படின்னு ஒரு ஆளே கிடையாது, அப்படி ஒரு பேரே கிடையாது என்று சொன்னாங்க. இத்தனைக்கு 3 சரித்திர ஆசிரியர்கள் பொந்தியு பிலாத்து எழுதி இருக்கிறாங்க. ஆனாலும் நிரூபணங்கள் இல்லை என்று சொல்லி வாதாடினார். பாருங்க, 1961 ஒரு 2 இட்டாலியன் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிசேரியா என்கிற துறைமுக பட்டணத்தில் போய் அவங்க தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கல் கிடைச்சது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதுக்குன்னா ஒரு ஆலயம் கட்டுகிறதுக்கான ஒரு அடிக்கல். அதாவது ஒரு கட்டடத்தை திறக்கும் பொழுது திறப்பு விழாக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்லு போட்டிருப்பாங்க, இன்னார் வந்து திறந்து கொடுத்தார் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு கல்லு, இதனுடைய டேட்டிங், கார்பன் டேட்டிங் எல்லாம் போட்டு பார்த்தப்ப எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டிலே உள்ள ஒரு கல் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த கல்லுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 லத்தீன் வார்த்தை, 4 வரிகள் உள்ள லத்தீன் வார்த்தைகள், 4 lines written in Latin, அது எழுதப்பட்டிருக்கு. முதல் வரியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைபீரியம் அப்படின்னு எழுதியிருக்கு. டைபீரியம் என்று சொன்னா, இது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அகஸ்டஸ் சீசருக்கு என்று வழிபடும்படியாக கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய அடிக்கல், அதான் அந்த டைபீரியம். அந்த டைபீரியம் 2வது வரியில என்ன லத்தீன் வார்த்தை எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொந்தியு பிலாத்து, பான்சியஸ் பைலட் என்று எழுதியிருக்குது. அடுத்த வரியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, is a ruler of the Judea, அதான் அங்க எழுதி இருக்கு. அதை நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. is a prefect of Judea அப்படின்ற அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கு 3வது வரியில, prefect of Judea. 4வது இது அவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் திறந்து வைத்தார் என்பதாக அது போட்டிருக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, இதை பார்த்த உடனே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியே பொந்தியு பிலாத்து என்கிற ஒருவன் வாழ்ந்தான் என்பதை நிரூபிக்கிறது.
ஆகையினால இந்த வேதத்துக்கு இவங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டு சாட்டும் பொழுது நிரூபணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. Amen. So we get the என்ன சொல்றது அப்படி கேட்டீங்கன்னா proofs, evidences, we are getting it. Amen. அது காலம் பதில் சொல்லும். இது ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா என்ற கூற்றுகள் சொல்லலாம், ஆனா வேதம் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. Amen. பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்க, எந்த கல்லறையில இயேசுவை வச்சாங்கன்னு தெரியல அப்படின்றது ஒரு பொதுவா சொல்லுவாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க, இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வேணாம், நில்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். அவங்க யூஸ்வலா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 70ல இந்த ரோம படை வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எருசலேமை முற்றுகையிட்டாங்க. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டுல தான் தேவாலயம், அதாவது சாலமோனுக்கு பின்பாக இந்த இவங்க யார் ஜெருபாபேல் யெஷுவா கட்டின அந்த தேவாலயம் அழிக்கப்பட்ட அந்த காலம். பின்பு ஏரோது நாள் புதுப்பிக்கப்பட்ட அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டதெல்லாம் அந்த படை அந்த முற்றுகையில தான். ரோம படைகள் எருசலேமை சூழ்ந்துருச்சு. ரோம படைகள் எருசலேமை சூழ்ந்த பொழுது அங்கிருந்து தப்பித்து வந்த யூதர்களை எல்லாம் டெய்லி சிலுவையில கொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 500 பேரை சிலுவையில கொல்லுவாங்களாம். 500 பேரை சிலுவையில கொல்லுவாங்களாம். அப்ப சொல்றாங்க, அப்படி சிலுவையில கொல்லுகிறவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவான குழிகள்ல தான் அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா புதைப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரிச்ச போதும் என்ன அவங்க சொல்றாங்கன்னா பொதுவான குழியில தான் போட்டிருப்பாங்க. சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு தனியான ஒரு கல்லறை கொடுக்கப்பட்டிருக்கவே முடியாது என்று அவர்கள் கூற்றை கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு கல்லறை கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஆனா அந்த கேள்விக்கு ஒரு பெரிய பதில் எப்படி வந்துச்சுன்னா 1968ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எருசலேம் பகுதிகளை அங்க மண்ணெல்லாம் தோண்டி 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 இவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு கல்லறையை கண்டுபிடித்தார்கள். அந்த கல்லறையில பாத்தீங்கன்னா அந்த படத்தை காமிங்க, 34 சடலங்கள் இருந்தது. அந்த கல்லறையில எப்படி 34 சடலங்கள் இருந்தது என்பது நீங்க சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்றத சொல்றேன். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் மரித்த பின்பு அவனை சுகந்த வர்க்கம் விட்டு அவனை சீலையில சுத்தி அவனை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஒரு குகையில வச்சிருவாங்க. குகையில வச்சு ஒரு சில நாட்கள் கழித்து அங்க போனோடனே இந்த மாமிசம் அழுகி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்புகளை வைத்து அதனுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எழுதியிருப்பாங்க யார் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது அங்கே எழுதப்பட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த முதல் நூற்றாண்டு கல்லறையை கண்டுபிடிச்சோடனே உள்ளுக்குள்ள போனா இப்படி 34 சடலங்கள் இருந்தது. அந்த 34 சடலங்கள்ல 5 சடலங்கள் அது அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதா இருந்தது. அதை உங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதா இருந்தது. அதுல ஒரு சடலம் எக்ஸாக்டா எப்படி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தது என்பதற்கு எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஆணியிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டிருந்தது. அந்த சடலத்துக்குள்ள உள்ள எலும்புல பாத்தீங்கன்னா 7 இன்ச் ஆணி. 7 இன்ச் ஆணி எந்த எலும்பு பகுதியில் போட்டிருக்குதுன்னா வலது பாதத்தினுடைய அந்த பகுதியில் சரியாக குத்தப்பட்டிருக்கு. 7 இன்ச் ஆணி. அதனுடைய முனியை பார்த்தீங்கன்னா வளைக்கப்பட்டிருக்கும். அதை அரைஞ்சி மரத்தோட போய் மரத்துக்கு பின்னாடி நம்ம ஆணி அடிச்சுட்டு பின்னாடி வளைச்சு விடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அதில் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அப்படி அந்த மரத்தோட போட்டு வளைச்சு விட்டதுனால இவங்க அந்த சரீரத்தை எடுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா வளைச்சு விட்டதுனால ஆணியை புடுங்க முடியாததுனால மரத்தோட சேர்த்து எடுத்து கொண்டு வந்து புதைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன அப்படி ஒரு கூற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டவனும் அவன் தன்னுடைய குடும்பத்தானா இருந்தான் என்று சொன்னால் அந்த குடும்பத்தார் அவனை தங்களுடைய கல்லறைகளிலே கொண்டு வந்து புதைத்து இருக்கிறார்கள். இவங்க சொல்ற மாதிரி பொதுக்குழி என்பது ஒரு கூற்றே கிடையாது. பாருங்க, அதான் அந்த போட்டு காமிச்சிருக்கேன். அது இந்த மாதிரி தான் அறையப்பட்டிருக்கும். அந்த கால் பகுதி தான் அந்த ஆணி தான் இன்றைக்கும் முதல் நூற்றாண்டுல உள்ள கல்லறையில கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால பொதுக்குழியில இயேசுவை போட்டுட்டாங்க. இவங்க தெரியாம போய் கல்லறையில தேடிட்டு இருந்தாங்க. கல்லறையிலே அவரை போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க எதையோ ஒரு கல்லறையை காமிச்சு இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கல்லறையில இயேசுவை வைத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை குறித்து வேதம் சொல்லுது, அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறை என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது. சும்மா ஒரு கல்லறையில வச்சாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நல்லா கவனிங்க, இதை ஒரு சின்ன கூற்ற பாருங்க. அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூதர்கள் மத்தியிலே பெரிய என்ன சொல்றது ஒரு வேத
ரபியா இருந்த போதகராய் இருந்த நிக்கோதேமு என்பவரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுனுடைய சடலத்தை எடுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லறையிலே வைத்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, ஸ்பெசிபிக்கா எந்த யோசேப்புன்னு உனக்கு தெரியலனா கூட இந்த ஊர்க்காரன் யோசேப்புன்னு போட்டு மத்தேயு எழுதியிருக்கிறார், மார்க் எழுதியிருக்கார், லூக்கா எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கார். இவங்க ஏதோ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு ஒரு 500 வருஷம் கழிச்சு எழுதல, எல்லாமே கிறிஸ்துவுக்கு பின் 70க்குள்ள எழுதிட்டாங்க. 70 ஆண்டுகளுக்குள்ள எல்லாருமே எழுதிட்டாங்க. யோவான் மாத்திரம் கொஞ்சம் 90 வரைக்கும் போகலான்னு போடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாம் அந்த முதல் நூற்றாண்டிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இது தப்புன்னு சொன்னா அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பை வந்து சொல்லியிருப்பான், எப்பா நான் ஏன் கல்லறையில வைக்கலப்பா அப்படின்னு அவனே சொல்லியிருப்பான். இல்லைன்னா இந்த யூதர்கள் ரபிமார்கள் நேரா போய் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பிட்ட கேட்டிருப்பாங்க, டே நீ உன் கல்லறையில வச்சியா? வைக்கல இல்ல, வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. எல்லாரும் சொல்லிருப்பாங்க, அப்பா ஏன் கல்லறையில வைக்கலன்னு அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்தவம் அன்றோடே மண்ணோடு மண்ணாகி போய் இருக்கும். அன்றைக்கு அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பும் வாழ்ந்துட்டு இருக்கான், நிக்கோதேமும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். வேதத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறையில வைக்கப்பட்டார். இவங்க சொல்றாங்க எந்த கல்லறையில வச்சேன்னு தெரியல, அதனால இவங்க இந்த கல்லறையில வச்சுட்டு இந்த கல்லறையில தேடுனாங்க. எப்படிலாம் வாதாடுறாங்க பாருங்களேன். இந்த மக்கள் இந்த கல்லறையில வச்சுட்டு இந்த கல்லறையில தேடிட்டு இருந்தா அங்க எப்படி இயேசு இருப்பாரு? அதை பார்த்துட்டு இவங்க சொல்லிட்டாங்க, இயேசு உயிரோடு வந்துட்டார், இயேசு உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருந்தே ஒரு வசனத்தை சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நானே சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, பைபிள் அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. அதை அவங்க எப்படி மாத்தி சொல்றாங்கன்னா, இந்த பெண்கள்லாம் போய் இயேசு கிறிஸ்துவை இங்க தேடிட்டு இருக்காங்க, எல்லாம் கல்லறையா இருக்கு, இங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாலிபன் உட்கார்ந்துட்டு இருக்கானா. பைபிள்ல தேவதூதன் போட்டிருக்கு, ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு வாலிபன் உட்கார்ந்துட்டு இருக்கானா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இங்கே தேடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கே இல்லை, கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். எக்ஸாக்டா பைபிள்ல இந்த 3 வரிகளும் இருக்கு. கர்த்தராகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சொல்லி, இங்க இல்லப்பா கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அவனுக்கு காமிச்சான். அது உங்க பைபிள்ல போட்டிருக்கு. அவங்க கர்த்தரை வச்ச இடத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க உயிரோடு இருந்துச்சான்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு. ஆனா அந்த வசனத்தை தான் எடுத்தோன்னே வாசிச்சோம், திருப்பி வாசிப்போம் பாருங்க. என்னைக்குமே பொய்க்கு பிதாவானவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா வசனத்தை மாத்தி சொல்லுவான். ஏமேன். இவங்க கல்லறையை மாத்தி வைக்கல, கல்லறையை மாத்தி இந்த இடல, அவன் தான் வசனத்தை மாத்தி சொல்லுவான். ஏமேன். அவன் வசனத்தை மாத்தி சொல்றவன், கல்லறை மாத்தி வைக்கல. பாருங்க அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் வசனம் 28:5, மத்தேயு 28:5. தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு வார்த்தையை விட்டுட்டான் பாருங்க, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏமேன். அவன் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துட்டான். என்ன வார்த்தை எடுத்துட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அதனால இங்கே இல்ல, வந்து பாருங்க, கர்த்தரை வச்ச இடத்தை வந்து பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பைபிள்ல எக்ஸாக்டா சொல்லுது, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஏமேன். ஒரு கல்லறை மாத்தி வச்சுட்டுலாம் தேடல. இன்னும் நிறைய நிரூபணங்கள் வச்சிருக்கிறேன், ஏகப்பட்ட காரியங்கள் வச்சிருக்கிறேன். ஆனா எல்லாவற்றையும் நான் பேசுறதுக்கு இன்னைக்கு வரல. நான் பேச வந்த ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நான் ஜெபம் பண்ண போறேன். ஸோ இட்ஸ் a very important time, right? சரிங்களா? அதனால ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். இது மாதிரி நிறைய நிரூபணங்களை நான் சொல்லலாம். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கலாம். இன்னும் நிறைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு நான் பல காரியங்களை செய்யலாம். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க. இட்ஸ் another ஒரு 15-20 minutes நீங்க கொஞ்சம் ஜெபம் வரைக்கும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். கடைசி நேரத்தில் யாரும் போகாதீங்க. ஏன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரியமா வந்தோம் முடிச்சோம் போனோம் என்பது கிடையாது. சம்திங் எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. ஆமென். உயிரோடு எழுந்தவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லும் பொழுது ஏதோ சாதாரணமாக அவர் சாகவில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். They were so astonished. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்குது. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும்
மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் எவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை பார்த்த அநேகர் பிரமிப்படைந்தார்கள். டுடே இங்கிலீஷ் வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல many people were shocked when they saw him. He was so disfigured. He was so disfigured that he hardly looked human. He hardly looked human. எந்த அளவுக்கு அவர் அந்த கேடு அடைந்தார்னா, அவரை பார்த்தப்ப இவர் மனுஷன் தானா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அந்த கேடு அடைந்தார். ஏசாயா 53:1 போட்டிருக்கு, அவரிடத்திலே அழகும் இல்லை, அவரிடத்துல என்ன இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நல்லா கவனிச்சே வாங்க. ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கோ நவ். யாரும் போக வேண்டாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயே நம்ம எதிர்பார்க்கலன்றது தெரியுது. சிலர் அப்பதான் எந்திரிக்கிறாங்க. சின்ன பசங்க போட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை, பெரியவங்க கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட். ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரைட்? The anointing is here. எத்தனை பேர் அபிஷேகம் இருக்குன்னு நம்புறீங்க? Hallelujah. செத்த தெய்வத்தை ஆராதிக்க வரல. He wants to tell something. அதுக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறார். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஏதோ நிரூபிக்கிறதுக்காகவோ வார்த்தையை சொல்லிட்டு போறதுக்காக வரல. சம்திங் மோர். ஏசாயா 53:2 போட்டிருக்கு, அவரிடத்தில் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபமும் இல்லை. ஏன்னா his visage was so marred. He was so disfigured. ஒரு கசாப்பு கடையில தொங்கப்படப்பட்ட ஒரு கரித்துண்டம் போல அவர் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருந்தார். So disfigured பாருங்க. So disfigured. Passion of Christல பாத்தீங்கன்னா, அவரை அடிச்ச அடியில கெத்செமனே தோட்டத்துல இருந்து வெளியில வரும்பொழுது அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, ஒரு கண்ணு போயிருக்கும். தள்ளாடி அப்படிதான் வருவார். சிலுவையில எல்லாம் அவரு கடைசியில எடுத்துட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா, நடக்க கூட அவரால் முடியாது. அவருடைய எலும்புகள் முறிக்கப்படல. ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய எலும்புகள், என்னுடைய எலும்புகளை எண்ணலாம். சங்கீதம் 22:17 போட்டிருக்கு, என்னுடைய எலும்புகளை எண்ணலாம். ஏன் கேட்டீங்கன்னா, அடிச்ச அடியில வாரினால அடிச்சப்ப தோலை பிச்சுட்டாங்க, சதையை பிச்சுட்டாங்க. His bones were exposed. எலும்பு முறியல தான், ஆனா எலும்பு தெரியற அளவுக்கு அவரை பிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல போட்டிருக்கு, அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்தது. தோலை பிச்சு ஒண்ணுமே இல்ல, nothing was there. உளப்பட்ட நிலம் போல இருந்தது. அவர் அந்த கேடு அடைந்தார் என்று பார்க்கிறோம். இத பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லயோ சினிமா படத்திலயோ நம்மளால விவரிச்சு காண்பிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது something, he was disfigured so that அவன் பார்த்தவன் ஒரு மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா, அவ்வளவு தூரம் disfigured பாருங்க. சிலுவையில தொங்கினார், அந்த கேடு அடைந்தார்னு போட்டிருக்கு. இப்ப கவனிங்க, இப்ப இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த சரீரத்தை தான் உங்க மனசுல எண்ணத்தை மாத்துங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையை அப்படியே தூக்கிட்டே வந்தாரு, இப்படியே மரிச்சாரு, இப்படியே போனாரு, அப்படி இல்ல. இந்த உருக்குலைக்கப்பட்ட இந்த சரீரம் ஒரு சுகந்த வர்க்கம் விட்டு சீலையில சுத்தி அந்த சரீரத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப அந்த கல்லறையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிக்கப்பட்ட சரீரம். It was marred beyond visage. இப்ப 3 பகல் 3 இரவு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி ஆத்துமா எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாதாளத்திற்கு போகிறது. யோனால சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 பகல் 3 இரவு இருந்தானோ, அதே போல மனுஷகுமாரனும் என்ன பண்ணணும்னா, he has to go to the belly of the earth. பூமியின் நடு வயிற்றுக்கே போயிட்டார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை விவரிக்க நான் வரல. ஒரே ஒரு 3வது நாள் நடந்த சம்பவத்தை சொல்றேன். வேதம் பிதாவின் மகிமைன்னு சொல்லுது, தேவனுடைய வல்லமைன்னு சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர்னு சொல்லுது, நிறைய சொல்லுது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி. ஹல்லேலூயா. இப்ப பாதாளத்துல அவர் இருக்கிறாரு. என்ன இருக்குதுன்னா, அவருடைய ஆவி ஆத்துமா. அவருடைய சரீரம் எங்க இருக்கு? கல்லறையில் இருக்கு. எப்படிப்பட்ட சரீரம்? பிக்கப்பட்ட சரீரம். மனுஷனா அப்படின்னு தெரியாத அளவுக்குள்ள சரீரம்.
இப்ப உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி, பிதாவின் ஆவி இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிட்டு நேர பரலோகத்துக்கு கொண்டுட்டு போல, நேரா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேம்ல அதே கல்லறை தோட்டத்தில் அதே சரீரத்துக்குள்ளதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துச்சு. The body was here. அந்த ஆவி வந்து அப்படின்னு சேர்ந்த உடனே, இணைஞ்ச உடனே அந்த சிதைக்கப்பட்ட உருக்குலைந்த சரீரம் தான், நம்ம போய் ஹலோ ஹலோ அப்படின்னு பேசினா கூட எந்திரிக்காத சரீரம் தான், அது போய் ஜாயின் ஆன உடனே he would have come alive. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவர் நடக்க ஆரம்பிச்சார். அதே சரீரம் தான், பிக்கப்பட்ட சரீரம் தான். சிலுவையில் ஒருவேளை காலை அடிச்ச அடியில காலை இப்படியே இழுத்துட்டு போயிருந்திருக்கலாம், இப்படியே இழுத்துட்டு போயிருந்திருக்கலாம். He would have gone like this. ஒரு கண்ணை பிச்சு எடுத்துட்டாங்க, கண்ணு குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கலாம். ஆனா 40 நாள் அளவும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை காண்பித்தார். என்ன தொட்டு பாருன்னு சொல்றாரு, என்ன தொட்டு பாருன்னு சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அவர் ஒத்த கண்ணோடு வந்தார்னு போடல. ஒரு இடத்துல கூட அவர் கால்கள் அடிபட்டதுனால அவரால் நடக்க முடியாம இழுத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னு போடல. இப்படி வரல. It didn't come like this. எப்பா என் ஒரு கை போச்சுப்பா, அடிச்ச அடியில காலி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, இந்த கையில ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டையை பார்த்துக்கோ தோமா, இந்த பார்த்துக்கோ, இந்த வலது கை போச்சு, இதை தூக்கி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லல. நல்லா யோசிங்க, ஜஸ்ட் திங்க். அப்ப இந்த சரீரத்துக்கு எது வல்லமை கொடுத்தது? What quickened this mortal body? இந்த செத்து போன அந்த சரீரத்தை உயிர்ப்பிச்சு அந்த எல்லா பலவீனங்கள், எல்லா விதமான அந்த என்ன சொல்றது, பிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றி ஒண்ணுமே இல்லாத மாதிரி திருப்பி வெற்றியாக நடக்க வச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். இப்ப வேதம் சொல்லுது, இயேசு மரித்த பொழுது நம்மளும் மரிச்சோம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நம்மளும் அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசு உயிரோடு எழுந்த பொழுது உயிரோடு எந்திரிச்சோம். எப்ப எந்திரிச்சோம் அதுதாங்க தெரியல. அவர் உயிரோடு எந்தப்ப எந்திரிச்சோம். ஹல்லேலூயா. அதான் கொலோசியர் 3 போட்டிருக்கு, 1 வீட்டில் போய் வாசிங்க. கொலோசியர் 3:1 போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள் போட்டிருக்கு. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து எப்ப எந்திரிச்சார்? 3ஆம் நாள். எந்த 3ஆம் நாள்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அப்ப இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை கொண்டாடுற நீங்க உங்க உயிர்த்தெழுதலும் கொண்டாடணும். நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வரும்பொழுது அப்படிதான் பார்ப்பேன். இயேசு கிறிஸ்து 5 காயங்கள் செத்து போயிட்டாருங்க, நீங்களும் செத்து போனீங்க அன்னைக்கு தான். ஆமென். இயேசு மரிச்சப்போ நானும் செத்தேங்க, இயேசு அடக்கம் பண்ணும்போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேங்க. இன்றைக்கு என்னுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், you are celebrating your resurrection day. Hallelujah. Amen. இன்னைக்கு மறுபிறவியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, மறுபிறப்புல மறுபடி பிறந்தவர்களாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சரீரத்தினுடைய எல்லா விதமான வீக்னஸ், பலவீனங்களை மாற்றி அவரை ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், உயிர்த்தெழுந்தவராய், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளுடைய கரத்தில் இருக்கிறது என்று கர்ஜிக்க வைத்தது. திருப்பி இழுத்துக்கிட்டு வரல. அந்த மரணத்தினுடைய சில கூறுகள் காணப்படவில்லை அவர் சரீரத்தில். Not one sting was found of sickness or death or pain. இப்பதான் உங்களுக்கு நான் சவால் விட போறேன். ஒவ்வொரு தடவையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் எனக்கு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஆண்டவர் செத்தார், அல்லேலூயா, போகாதீங்க. இன்னைக்கு கேளுங்க, அது ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு கேளுங்க. This is a time you have to ask a question. Hallelujah. ஒரு சவால் விடுகிற நேரம் இதுதான். உங்களை சவால் விடும்படியா நான் விரும்புறேன். இது சவால் விடுகிற ஒரு நேரம். அதான் வேதம் சொல்லுது, ரோமர் 8:11 வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். He will quicken your mortal bodies. சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். பைபிள் சாகாத சரீரம் போடல.
The Bible itself says இது சாவுக்கு ஏதுவான சரீரம். வியாதி வரலாம், பிரச்சனை வரலாம், பலவீனம் வரும், இல்லன்னு யாரும் சொல்லல. பைபிளே சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் சொல்லுது. ஆனா உயிர்ப்பிப்பார். Hallelujah. Because of the spirit inside of you. Hallelujah. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுல? கிறிஸ்டியன் லைஃப் வெளியில உள்ள கிடையாதுங்க, உள்ள வெளியில. Hallelujah. ஒரு ஊழியக்காரர் சொல்வாரு, Lord is my shepherd, I do not want அப்படின்வாரு. சொல்லும்போது Lord is my shepherd, I do not want money அப்படின்னு கூட சொல்லுவாரு. நான் யோசிச்சேன், என்னடா பணம் எல்லாத்துக்கும் தேவையில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு தேவையும் இல்லை, பண தேவையும் இல்லை அப்படின்வாரு. அப்புறம் தான் அவர் சொல்றது என்னன்னு புரிஞ்சுச்சு. ஏன் பண தேவை இல்லைன்னா கொடுக்கிறவரே உள்ளுக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்புறம் எங்க இருந்து தேவை வரும்? Amen. When the provider is inside. கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியில எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, இவன் கொடுப்பேன், அவன் கொடுப்பேன், இவன் கொடுப்பேன், இதுல வந்துரு, அதுல வந்துரு, இதுல லாபம் வந்துடாதா? வேஸ்ட்டுங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. Hallelujah. Look inside. Hallelujah. உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில தான் இருக்குது. That same resurrection power is inside of you and it is all available in this place. Hallelujah. இன்னைக்கு ஒரு சவாலோடு போகணும். யாரும் வியாதியோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த விட்டு பரவாயில்லங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டயபெட்டிஸ் தானே, 4 மாத்திரையை போட்டா சரியா போயிடும், இப்படி இருக்கிறனால தான் வியாதி போக மாட்டேங்குது. முட்டுவலி பிரதர், ஏமா அயோடெக்ஸ் கொண்டு வாமா, அவன் மொன்ன அயோடெக்ஸ் வீட்டில் கொடுப்பான், கொடுத்தோடனே தேய்ப்பான், உடனே முட்டு வலி பார்க்கும், ஆஹா நல்ல இடத்துல இருக்கிறோம்டா, தடவிலாம் கொடுக்குறாங்க, போகவே போகாது. ஏம்மா முதுகு வலிக்குதுமா, கொஞ்சம் ஒத்தனம் கொடுக்குறியா, உடனே வீட்டாம்மா சுடு தண்ணியை போட்டு நல்லா தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர் படுத்து கிடப்பாரு, ஒத்தனம் போட்டுட்டு இருப்பாங்க. இதை வச்சு தடவி கொடுத்துட்டு கழுவி விட்டுக்கிட்டு இதை வந்து ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏமே உங்களுக்கு நீங்களுமே சரிதான், ஒரு வலி வலிச்சுச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால் சொல்லி பாருங்க போகும். ஹல்லேலூயா. ஒரு பூச்சி வந்து கடிக்குது, கொசு கடிக்குது, என்னங்க பண்ணுவீங்க? கடிப்பா, கொஞ்சம் தானே ரத்தம் எடுத்துக்கிற, கொசு தானே கடிக்கட்டுங்க அப்படின்னா விடுவீங்க? ஒரே போட மாட்டீங்க. இப்போ டயபெட்டிஸ் எவ்வளோ நாளுங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது? முட்டு வலி எவ்வளோ நாள் விட்டுட்டு இருக்கிறது? விட்டீங்கன்னா பெர்மனன்ட் ஆயிரும். அதை தான் சொல்றேன், ஒத்த தலைவலி தாங்க, அது சின்ன வயசுல இருந்திருக்கு, இருந்துட்டு போகுது. இன்னைக்கு உயிர் தெழுந்த வல்லமை இஸ் தேர். The same power to heal is here, is present. எவ்வளவு பேர் நீங்க இன்னைக்கு சோகமாகணும்னு விரும்புறீங்க? ஐயப்பா, இந்த சர்ச்சை வியாதி சர்ச்சா இருக்கும் போல இருக்கு. அத்தனை பேரும் சோகமாகணுன்றாங்க. இந்த கூட்டத்தை முன்னாடி கூட்டினோம்னா நமக்கு தேராது போல இருக்கு. அன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆதி சபையை குறித்து சொல்லும்போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தால், அந்த ஒரு ஆளே கஷ்டம். ஏப்பா வியாதியஸ்தர் யாராவது நீங்க வாங்கப்பா, நாங்க ஜெபம் பண்ணி கொஞ்சம் அப்படி காமிக்கிறோம்பா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம், ரைட், we are going to pray. சரியா? இப்போ யாராவது எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு யாராவது நீங்களே ஜெபம் பண்ணலாம், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களே ஜெபம் பண்ணிருங்க. இல்லை எனக்கு யாராவது ஒருத்தர் கை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாத்திரம் எல்லாரும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே இங்கே வச்சு பொதுவாக ஜெபம் பண்ணிடுவோம். பட் ரொம்ப முடியல, என்ன எனக்கு ஐ நீட் சம் ப்ரேயர், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, யாராவது கை வச்சு சபையில் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குயிக்காக, ரொம்ப யோசிக்காதீங்க, ஒரு ஜஸ்ட் 5 minutes நீங்கள் கடன் வந்து இங்கே நில்லுங்க. பாஸ்டர் கிளாடியா உங்க ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டம் இருந்தால் நானும் வந்து கை வைக்கிறேன். நாங்கள் கையை தான் வைப்போம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாட்டோம். வியாதியஸ்தர்கள் கைகளை வையுங்கள்னு போட்டிருக்கு. நீங்க வியாதியஸ்தரும் கிடையாது, நீங்களாம் சுகமாக்கப்பட்டவங்க. ஏற்கனவே இயேசுவின் தழும்புகளால் சுகமானவர்கள். ஆனா நாங்க விசுவாசத்துல கை வைக்கிறோம், நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க, உங்க சுகத்தோட நீங்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆனா அது உங்க கையில தான் இருக்குது, ஏன்னா உங்களுக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது. we are just going to exercise faith, அவ்வளவுதான். உங்களோட கூட அக்ரி பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆனா உங்க சுகத்தை பெற்றுட்டு நீங்க போறீங்க. வியாதியோட இங்க இருந்து ஒருத்தர் கூட போக கூடாது. ஆமென். இது என்னுடைய ஆதங்கம் கிடையாது, இது அப்பாவுடைய இருதயம். உங்களுக்காக நான் மரிச்சேன், எல்லாத்தையும் சுமந்துட்டேன்னு, இன்னும் ஏன் நீங்க சுமக்குறீங்க? நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, வியாதியே இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியுமா? முடியும். ஒரு கிறிஸ்தவனால முடியும். ஹல்லேலூயா. வியாதி வந்து சோமாறுது, வியாதி வந்து சோமாறுது இல்ல, வியாதியே இல்லாம you can live a divine healthy life. ஹல்லேலூயா. thank you lord. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னால ஜெபம் பண்ண முடியாது, எனக்காக என்னால விசுவாசத்தை அப்ளை பண்ண முடியாது. just come forward.
உங்களுக்காக ஒரு கையை வைக்கும் பொழுது சபையார் நீங்களும் கையை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க, கேன்சரா இருந்தாலும் வாங்க. ஹல்லேலூயா. we are ready to pray. ஓ ரிபாஷாண்டல ரதியா கோரோசேகே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை is available in this place. ஹல்லேலூயா. ஆமென். இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு சும்மா போயிட கூடாது. வெளியில போனோடனே அதே சிம்டம் திருப்பி அடிக்கும். அந்த சிம்டம் வரும்போது உடனே நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென். அந்த வலியை பார்த்து பேச தெரியணும். மலையே பெயர்ந்து போ அப்படின்னு சொல்ல தெரியணும். வலியே போ அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி நின்றீங்கன்னா பாஸ்டர் வெல்கம். ஜஸ்ட் அப்படி கொஞ்சம். Thank you Lord. அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். Just we are going to pray for them. Amen. அப்படியே உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா just reject it. ஒரு கொசுவை தட்டாம ரிஜெக்ட் பண்ணுங்க. உனக்கு என் சரீரத்துல இடம் இல்லை. பரிசுத்தாவினர் மாத்திரம் தான் இங்க வாசம் பண்ணலாம். பரிசுத்தாவினர் வியாதியும் சேர்ந்து வாசம் பண்ணவே முடியாது. Come on, let's all pray. ரிபாஷாண்டல ரபாதியா கரோ. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே.